ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வேக வச்ச முட்டையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு கூட ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷாக இதை செஞ்சு கொடுக்கலாம். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இங்கே ஒரு 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இருக்கிற 4 முட்டையும் இதே மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சாச்சு. இது புதினா சட்னி. புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடியே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. வேணும்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த புதினா சட்னியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த முட்டைக்கு நடுவில் வைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் இந்த சட்னி அரைக்கிறதால நடுவில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் வச்சாச்சு. கூடவே என்கிட்ட கொஞ்சம் மிளகாய் இருந்தது, அதுலேயும் அந்த புதினா சட்னி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மாவை இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த முட்டையை இந்த மாவில் இதே மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இப்போது ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். முட்டையை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த மாதிரி முட்டையை போட்டதுக்கப்புறம் ஆயிலை கொஞ்சம் மேலே இந்த மாதிரி போட்டுவிடுங்க. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது, திருப்பி போடும்போது நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த முட்டையெல்லாம் ஒரு கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை போண்டா, புதினா சட்னி ஸ்டஃப்டு முட்டை போண்டா ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் ஒரே மாதிரி முட்டை போண்டா சாப்பிட்றத விட இந்த மாதிரி சட்னியை ஸ்டஃபிங்காக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.